வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸோட லைவ் அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து கூல் சுரேஷ் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு அர்ச்சனாக்கு. கொஞ்சம் பார்த்து இருமா, ஏமா அப்படிலாம் சண்டை போடுற, கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கூல் சுரேஷ் அர்ச்சனாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அர்ச்சனா சொல்கிறாங்க, ஆனால் அது எப்படின்னா அவர் வந்து பேசுறதுலாம் இல்லை, கரெக்டாக பேசினார். அவர் பேசுனது எல்லாமே இதுவாச்சு. அதனால தான் நான் போய் அவர்கிட்ட நான் வந்து பேசுனது தப்பு, அதனால் நான் போய் சாரி கேட்டுட்டேன். பட் இருந்தாலும் அவர் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கூடாது. என்னை எல்லா இடத்துலையுமே குத்தி காட்டுற மாதிரி எல்லா இடத்துலையும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தால் நான் சும்மா இருக்க முடியும். 2 முன்னாடி பொறுத்தேன், அதுக்கு மேலே என்னால் சும்மா இருக்க முடியல. அதுதான் நான் பேசிட்டேன். பட் அதுக்கப்புறம் நான் பேசினதே தப்புன்றது எனக்கு தோணுருச்சு. நானே அந்த டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லுக்கு எதிராக பேசிட்டு திரும்ப நானே சொன்னது ரொம்ப தப்பு இல்லை. அதனால தான் நான் போய் அவர்கிட்ட சாரி கேட்டேன் அப்படின்றத ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க. இதை கூல் சுரேஷ்கிட்டையும் சொன்னாங்க, இன்னொரு பக்கம் தினேஷ்கிட்டையும் சொன்னாங்க. தினேஷ் இதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தியா அப்படின்ற மாதிரி. அந்த ராஜாங்கம் டாஸ்கில் என்ன நடந்ததுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸ் வந்து 25 தோப்பு காரணம் போட சொன்னார் மக்களே. தோப்பு காரணம் போட்டுட்டு அந்த ஸ்கொயர் பாக்ஸுக்குள்ளே போய் நிற்கணும். நிக்சன் 25 தோப்பு காரணம் போடலை, ஓகேவா. அப்படியே வந்து அதுவும் ஃபுல்லாக வந்து கீழே உட்காந்து எழுதுக்கல. ஸோ அப்படியே பாதியிலே ஸ்குவாட் பண்ணுற மாதிரி உட்காந்து எழுதிட்டாங்க. ஸோ நிக்சன் போய் நின்ட்டார். அதுக்கப்புறம் வந்து 2வதா தினேஷ், 3வது மணிச்சந்திரா போனாங்க. அப்போ வந்து பிக் பாஸ் கிட்ட அறிவிக்கும் போது விசித்ரா டாஸ்க் பண்ணாமல் கண்காணிச்சிட்டு இருக்கும்போது அறிவிக்கணும். என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நிக்சன் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. பட் நிக்சன் வந்து 20 தோப்பு காரணம் போடலன்ற மாதிரி ரவீனா ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, பிக் பாஸ் சொல்லிட்டார், நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டு ஒரு முடிவை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பிக் பாஸ் சொல்லிடுறாரு. என்ன பண்ணணும், இப்போ நிக்சன் 20 தோப்பு காரணம் போடலன்னா அடுத்த மெம்பருக்கு தானே போகணும். ஆனால் விசித்ரா அடுத்த மெம்பர் கொடுக்கல. தினேஷும் 25 தோப்பு காரணம் போடலன்றது தான் அவங்களோட விவாதமாக இருக்குது. பட் தினேஷ் தோப்பு காரணம் போட்டிருக்காரு. ஆனால் விசித்ரா கவனிக்காமல் தினேஷுக்கு அந்த இடத்த கொடுக்கல. சரி, தினேஷுக்கு தான் கொடுக்கல, 2வது அவரும் போடலன்றீங்களா, தினேஷை விட்டுருங்க. 3வது மணிச்சந்திரா கொடுக்கலாமே, 3வது மணிச்சந்திராவுக்கும் கொடுக்கல. ஏன்னா விசித்ராக்கு நிக்சன் மட்டும் கேப்டன் ஆகணும், அடுத்த 2 பேர் கேப்டன் ஆகக்கூடாது அப்படின்ற ப்ராசஸ் வருது. இதில் குறிப்பாக ஓட்டிங் ப்ராசஸும் அப்படின்றது நடந்தது. தினேஷுக்கும் நடந்துச்சு. ஸோ தினேஷுக்கு போது கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கு மேலே ஓட்டு போட்டாங்க. உடனே 7 பேர் ஓட்டு போட்டதுக்கப்புறம் விசித்ரா அதை கண்டுக்காமல் சைலண்ட்டாக விட்டுட்டு பிக் பாஸ் அடுத்து 2வது ரவுண்ட் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து கரெக்டாக அர்ச்சனா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. லைவில் நடந்ததும் இதுதான், ஓகேவா. ஸோ அந்த இடத்துல வந்து விசித்ராக்கு தினேஷை பிடிக்காது, ஏன் மணி மேலேயும் காண்டு இருக்குது அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ நிக்சன் ஆகணும், இல்லைனா அந்த டாஸ்க்கை கேன்சல் பண்ணணுன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணாங்கன்றது தான் உண்மை. இதே வேறு யாருனா அந்த இடத்துல நான் இல்லாமல் வேறு யாருனா வந்திருந்தா கொடுத்துருப்பாங்க தானே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ச்சனாவும் சொல்கிறாங்க. வேற அந்த இடத்துல கரெக்டாக இதுவை யூஸ் பண்ணி தினேஷ் ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் விசித்ரா பிளான் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அவர் ஒரு பக்கம் அப்செட் ஆகி நின்றுட்டார். இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனாவும் இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. என்னென்னா, விசித்ராவை பற்றி இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. காலைல வந்து என்கிட்ட கேட்டாங்க, நீ வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறியே, எனக்கு டவுட்டாக இருக்குது நீ என்ன அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி கேட்டாங்க. மேம், நான் அப்படி தான் மேம் பிஹேவ் பண்ணுறேன், நான் இருக்கிறதே என்னோட இதுதான். இதே நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க இந்த சுச்சுவேஷனை. எனக்கு நடந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அதே மாதிரி தான் இது நான் ரியாக்ட் பண்ண, நான் பேசினேன், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்கன்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை விசித்ரா கேட்டதையும் ஒரு பக்கம் தினேஷ் கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே விசித்ராவை பற்றி அர்ச்சனா பின்னாடி பேசிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்றது சொல்லுவீங்க. விசித்ரா கூட தாங்க மாயா கிட்ட சொல்லியிருக்காங்க, அவள் இப்படி இல்லையே அப்படி இல்லையேன்ற மாதிரி அர்ச்சனா பற்றி சொல்லியிருக்காங்க. அது கணக்கில் வராது. அர்ச்சனா பேசினா மட்டும் கணக்கில் வரும், விசித்ரா பேசினா கணக்கில் வராது. அது அப்படி தானே. இந்த மாதிரி பல பேர் சொல்கிறீங்க மக்களே. அதனால் நானும் கேட்குறேன். ஏன்னா அவங்க பேசுறது வந்து இப்படியும் பேசிட்டு, இதுவும் தான் அர்ச்சனா முன்னாடி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க. அங்கேயும் விசித்ரா முன்னாடி பேசிட்டு பின்னாடி பேசினாங்க. அப்போ அது கணக்கு வராதுல்ல. அதே மாதிரி தான் இதுவும், ஓகேங்களா. இது ஒரு விஷயம் நடக்குது. அடுத்ததான் வந்து கூல் சுரேஷும் விஷ்ணுவும் உள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ விஷ்ணு கிட்டே சொல்லாரு, ஆனால் என்னென்ன பண்ணுறது, அடுத்த வாரம் எப்படி ஸ்டார் வேறு வாங்கணும், ஸ்டார் டாஸ்க் இன்றைக்கி தான் இருக்குது, எப்படியாவது ஸ்டாரை ஜெயிச்சிருவோமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரிப்பா இந்த ஸ்டாரால் தான் பிரச்சனை வந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், சரி விடு. பட் இந்த ஸ்டார் வந்து அடுத்த வாரத்தில் 2 ஸ்டார் எடுத்துருவியா அப்படின்னும் போது டவுட்டாக தான் இருக்குது. மேபி மற்ற ஹவுஸ் மேட்ச் எல்லாம் ஸ்டார் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். 5 ஸ்டார்னா எல்லாருக்கிட்டையும் வாங்கி ஸ்டார் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நீ என்ன ஸ்டார் கொடுப்பியா அப்படின்னு கேட்கும்போது, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு சொல்லிடுறாரு. சரி, அடுத்த வாரம் உனக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க, நீ ஒரு வேளை நாமினேஷன் இல்லைன்னே வச்சுக்கேன், நாமினேஷன் இல்லைன்னா நீ யாரை சேவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் மணியை சேவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. சரி, நீயும் மணியும் நாமினேஷனில் இருக்கீங்க, அப்போ யாரை சேவ் பண்ணு, அப்போ என்ன தானே நான் சேவ் பண்ண முடியும், வேறு யாரை சேவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அடுத்த வாரம் நாமினேஷன் நான் வருவேனா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கிறாரு. ஏன்பா, காலைல தான் நான் ஒரு டைலாக் நேற்று ஒரு டைலாக் பேசுனீங்க விஷ்ணு, காலைல ஒரு டைலாக் பேசுனீங்க, தைரியம் தான் நாமினேஷனில் போடு, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு. ஏன் இப்போ நாமினேஷனுக்கு பயப்படுறீங்க? தைரியமான ஆளாச்சு நீ தான், வந்து நில்லு. எதுக்கு நாமினேஷனுக்கு அப்படியே வந்து போட்டுருவாங்களாண்ணே, இந்த வாரம் நான் நாமினேட் வந்துருவேனாண்ணே அப்படின்ற மாதிரி இவ்வளோ பேசுகிறேன். காலைல அப்படி மாற்றி பேசுனியா, போடு தில்லு இருந்தால் போடு, நான் பார்த்துக்கிறேன்னு. இப்போ எங்கே தில்லை காணும், அந்த தில்லு காணும், பயம் தெரியுது. ஏன் பயம் தெரியுதுன்னு தெரியலையே. தைரியமான ஆளாக இருந்தானே பேச வேண்டியதானே, எதுக்கு ஒரு பயம் தெரியுது எனக்கு புரியலையா அந்த இடத்துல, ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு.
அதுக்கப்புறம் வந்து கேட்குறாரு, ஆனால் அந்த பொண்ணு ஓவரா பண்ணுது, நீ என்னன்னா இப்படி பேசாமல் இருக்க, காலிலேருந்து இப்படிலாம் பேசாமல் இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் கூல் சுரேஷ் இருக்காரு மக்களே, சரியான ஆள் மக்களே. அங்கே ஒரு உருட்டு அங்கே ஒரு பேச்சு பேசுகிறார் விஷ்ணு கிட்ட, இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன். மொத்தத்தில் 2 சைடும் பேசியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்பா விஷ்ணு, நீ அந்த பொண்ணுகிட்ட பேவாத, பிரச்சனை பண்ணாத, இதெல்லாம் பண்ணாத. நான் அந்த பொண்ணுகிட்டையும் பேசிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நீ பண்ணாதமா, இதெல்லாம் பண்ணாதுன்னு அந்த பொண்ணு. ஸோ நீ கோவப்பட்ட அந்த பொண்ணுக்கும் கோவம் வரும், அந்த பொண்ணு கோவப்பட்ட உனக்கும் கோவம் வரும், இப்படி தான். ஸோ அதை வந்து நீங்கள் அளந்து பேசணும், வார்த்தைகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிருக்கணுன்றது. 2 சைடும் சாதகமாக தான் பேசினார், 2 சைடும் பேசியிருக்கார். நான் ஏதோ வேற மாதிரி கிரியேட் பண்ணுறவரன்னு நினச்சேன். இல்லை, அர்ச்சனாக்கு வந்து அர்ச்சனா சைடு நான் சொன்னம்பா அவன் கேட்கல அப்படின்னதும், இங்கேயும் வந்து நான் சொன்னேன் கேட்கல அப்படின்றதையும் 2 சைடுமே காமனாக பேசிட்டு, எப்பா இதில் போய் நம்ம மாட்டிக்கூடாது, தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கூல் சுரேஷ். அதுக்கப்புறம் வந்து அடுத்த 6 வாரம் என்னெல்லாம் நடக்கும், ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போகணும்லாம் பயப்படாதீங்க, இன்னும் 6 வாரம் தான், ஷோவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபினாலே, பணம் மூட்டெல்லாம் வரும், டிக்கெட் டு ஃபைனல்லாம் வரும். இதெல்லாம் நின்று பார்த்துட்டு போங்க, அவசரமே படாதுங்க, நின்று பார்த்துட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிளானிங் டிஸ்கஷன் வரப்போதில்ல. வீக்கெண்ட் வரதுனாலேவே ஸோ இவர் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு, யார் எலிமினேஷன் இது பண்ணுவான். இந்த வாரம் 2 எலிமினேஷன் இருக்குன்னா புக் பண்ணி வச்சுங்க, 2 எலிமினேஷன். ஏன்னா போன வாரம் எலிமினேஷன் கணக்கு இல்லை, இந்த வாரம் 2 எலிமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ விஷ்ணுவோட வீக்கெண்டு நெருங்கும் போது அந்த ஒவ்வொருத்தரோட கருத்து என்னெல்லாம் அப்படின்றத கண்காணிக்கிறதும் கேட்குறதும் தெரியுது. இதில் குறிப்பாக மணியோட இஷ்யூவும் கேட்குறாரு. ஆமாண்ணே, எனக்கு ஸ்டார் குத்தத்தை பற்றி வெளியே என்னெல்லாம் பேசுகிறாங்க, மணி என்ன பேசுகிறான், ரவீனா என்ன பேசுகிறான்னு வேறு கேட்டு வாங்குறாரு. இதுக்கு பேர் தான் ஏன் பச்சோந்தி, அதைத்தான் ஏன் அங்கே கேட்டாங்க, என்னத்தை சொல்கிறது, இதைத்தான் அங்கே சொன்னாங்க, இப்போ கரெக்டாக அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.